Hi friends, வணக்கம். இது Teeztotaller. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு போலோ டிஷர்ட்டை லெஃப்ட் செஸ்ட் லோகோ பிரிண்ட் எப்படி பண்ணால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது எதுக்காக பண்ணோம்னா, நிறைய பிராண்டு ஜென்ரேட் பண்ணுறவங்க, பிராண்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு போலோ டிஷர்ட்டில் லெஃப்ட்டில் வந்து அந்த பிராண்டோட லோகோ இருக்கும். நீங்கள் நிறைய டிஷர்ட்ஸ் பிராண்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு, அதோடைய என்ன சைஸ் பண்ணுறது, அதெல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அட் எண்டு பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் லோகோ பிரிண்டோட சில இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணுங்கள். நிறைய வந்து வியூஸ் போகுது, பட் வித்தவுட் சப்ஸ்கிரிப்ஷனில் போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த சேனலோட வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது. அண்ட் தட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் க்ரோ த சேனல். சரிங்களா? அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்காரு, இந்த பிஸ்னஸ்குள்ளே வரதுக்கான டவுட்ஸ், கன்சர்ன் எப்படி பண்ணுறது, அண்ட் இந்த டிஷர்ட் பிரிண்டிங் எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்னு எதுவாக இருந்தாலுமே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட கொரிஸை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் கைட் யூ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ செஸ்ட் பிரிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இதில் ரெண்டு திங்ஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். போலோ டிஷர்ட்டில் செஸ்ட் பிரிண்டில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீங்கள் வந்து when you work you need to concentrate. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டோட சைஸ். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 inches தான் வித் ஆர் ஹைட் ப்ரொபோர்ஷனேட் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். ஸோ டாப்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 inches, அதாவது இந்த லோகோவோட செகண்ட் பட்டன், அதாவது போலோ டிஷர்ட் செகண்ட் பட்டனுக்கு பேரலாக ஒரு 1 inch தள்ளி
உங்கள் லோகோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, லோகோ வந்து லொக்கேஷன் மாறிடுச்சு, டாப்பு பாட்டம் ஆர் லெஃப்ட்ல ஃப்ளஷ் லெஃப்ட் அந்த மாதிரி போயிடுச்சுன்னா அந்த பொசிஷனிங் நல்லா இருக்காது. அது வந்து ஒரு பிராண்டோட நீங்க நிறைய எல்லாம் பிராண்டை தான் நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும். அந்த டிஷர்ட்டோட பிரிண்ட் லொக்கேஷன் வந்து இட்ஸ் சோ இம்பார்ட்டன்ட். அதனாலதான் வந்து இந்த செஸ்ட் பிரிண்ட் வந்து மோஸ்ட் கான்சன்ட்ரேட் ஏரியா, சரிங்களா? ஸோ அது ஸ்கிரீனா இருக்கட்டும், மைனலா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அந்த லோகோட சைஸ் அண்ட் பொசிஷன் வந்து ரொம்ப மைனூட்டா செக் பண்ண வேண்டியது. சைஸ் பெருசாயிட்டாலோ இல்லை பொசிஷன் மாறிட்டாலோ அது நல்லா இருக்காது. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம எல்லாமே வந்து கரெக்டாக பண்ற மாதிரி பண்ணிடுறேன். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரி டிராபேக்ஸ் இருந்தது, ஃபெயிலியர்ஸ் இருந்தது. சில இடத்துல என்ன பண்ணணும்னா ஃப்ளஷ் லெஃப்ட் ரொம்ப தள்ளி போட்டுக்கலாம், அது நல்லா இருக்காது. டாப் பாட்டம்ல ஒரு டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் பட்டன் நம்ம தேர்ட் பட்டன் வச்சு ஒரு ஃபீட்பேக்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து ஃபீட்பேக்ஸ்க்கு அப்புறம் தான் நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும். ஸோ நிறைய ஃபீட்பேக்ஸ் கிடைக்கும்போது உங்களுக்கு நிறைய லேர்னிங்ஸ் அதுல பேஸ்ட் ஆன் த ஃபீட்பேக் யூ கெட் மோர் லேர்னிங், சரிங்களா? ஸோ அதனால கிடைக்கும். அண்ட் வைனல் பிரிண்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஆர்டர்ஸ் குவான்டிட்டிலாம் பார்த்தீங்கன்னா வைனல் பக்காவை யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி லோகோஸ் எல்லாமே இப்போ சிங்கிள் கலர் மினிமலிஸ்ட் டிசைன்ஸ் தான் வருது. ஸோ சிங்கிள் கலர் பண்ணும்போது உங்களுக்கு இட் வுட் பி பர்ஃபெக்ட். அண்ட் வைனலோட ஒரு ஃபினிஷிங் இருக்கு, அது வந்து ஸ்கிரீன் பிரிண்டாரியோ டிடிஎஃப் தர முடியாது. ஒன்றுக்கும் ஒரு ஃபினிஷிங் இருக்கு. ஸோ வைனல்ல பார்த்தீங்கன்னா ரெயின்போ கலர்ஸ் இருக்கும், ஒரு ரெஃப்ளெக்டிவ் வைனல் இருக்கு, அண்ட் ப்ளோ இன் த டார்க், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசன்ட் கலர்ஸ், இந்த மாதிரி வைனல்ல நிறைய டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து நீங்க பிரிண்ட் பண்ணி செஸ்ட் டிஷர்ட் போடும்போது நீங்க வீடியோல பார்த்தீங்கன்னா அதோட பிராண்ட் லுக்கே நல்லா எலிவேட் பண்ணிக்கலாம். அதனால சில இடத்துல வைனல் should not be replaced in any kind of method, சரிங்களா? அதுதான் வந்து சில இடத்துல சொல்லுவோம். அண்ட் என்ட்ரி லெவலில் உங்களுக்கு வைனல் வந்து ஒரு நல்ல லேர்னிங்கா இருக்கும். ஸோ நீங்க ஒரு சாஃப்ட்வேர் ஒர்க் பண்றதுக்கும் நீங்க ரீடிங் பண்ணி நீங்க பிரிண்ட் பண்ற பொசிஷன் வச்சு ஹீட் ப்ரெஸ் பண்றதுக்கும் நிறைய லேர்னிங்ஸ் கிடைக்கும். அதனால தான் நான் திருப்பி சொல்றேன், வைனல் பிரிண்டிங் ஷுட் பி த என்ட்ரி லெவல் ப்ராசஸ், சரிங்களா? நிறைய பேர் வந்து கால் பண்ணீங்க, நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறீங்க, எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த மெத்தட் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், இதெல்லாம் எல்லாருக்கும் முடிஞ்சதும் நான் வந்து சஜஷன் கொடுத்துட்டே தான் இருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது, இந்த ட்ரைனிங் ரிலேட்டட் ஏதாவது கொரிஸ் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரிக்வயர்மெண்ட் இருந்தாலுமே என்ன ரீச் அவுட் பண்ணுங்க. ஐ வில் கிவ் த சஜஷன் அண்ட் கைடன்ஸ், சரிங்களா? மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.